ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஜனநாயகன் படம் வந்து விஜயனோட கடைசி படம். ஸோ ரிலீஸ் ஆகும் போது எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு டிக்கெட்லாம் வாங்கி சர்வர் டவுன் ஆனாலும் பரவாயில்ல எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் வாங்கி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் ஆனால் ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூக்காக இப்போ வந்து ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது இல்லை, அதை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இல்லை இந்த படம் இந்தியாவில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகாது, மற்ற வெளியில் இருக்க ஓசிஸ் கண்ட்ரீஸில் எல்லாமே ரிலீஸ் ஆகுமா என்னன்னு சொல்லி எல்லாமே எல்லா டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி படத்துக்கு பிரச்சனை வருதுன்றது விஜயநாயகமும் புதுசு இல்லை. பட் ஆனால் இது வந்து எவ்வளோ பாதிப்படையும், இதனால் நம்ம என்ன பாதிப்படைகிறோம், அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் ப்ரொடக்ஷன் சைடில் என்ன பாதிப்பு என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ தான் இந்த வீடியோக்குள்ளே வரீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு படத்தை ஃபுல்லாக ஒரு 3 மாதமோ 6 மாதமோ இல்லை ஒரு வருஷமோ ஒரு படத்தை வந்து ஷூட்டிங்லாம் போய் எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணி ஒரு எடுத்துகிட்டு போய் ஒரு சென்சார் போர்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ சென்சார் போர்டு சைடு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த படத்தை ஃபுல்லாக வந்து பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் அந்த ஒரு படத்தில் வந்து வெட்டுற சீன் அதிகமாக இருக்குது, அதாவது ரத்த காட்சிகள் நிறையா இருக்குது, வெட்டுறதே இன்னும் வல்கராக இருக்குது, ஃபுல்லாக ஷூட்டிங்கு இல்லை அது வந்து கெட்ட வார்த்தை பேசுறது அதிகமாக இருக்குது அப்படிலாம் இருந்தால் ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஏ சர்டிஃபிகேட் எனக்கு வேணாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வெட்டுற சீனை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப வல்கராக அது அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும், வல்கராக ரத்தம் தெரிகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது மாதிரி இருந்தால் அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கம்மி பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த சீனை வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணலாம். இப்போ அந்த கெட்ட வார்த்தைன்னா அதை மியூட் பண்ணலாம், இல்லை அந்த வார்த்தையை எடுத்துருவாங்க. ஸோ இப்படிலாம் எடுத்துகிட்டா ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க மாட்டாங்க கைஸ். ஸோ இல்லை அந்த அந்த இதில் தான் சில டைம் வந்து கதை நிறையா இருக்கும். இப்போ நம்ம அந்த பேட் வேர்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கதை இல்லாமல் இருக்கும். பேட் வேர்ட் என்ன கதை இருக்குன்னு கேட்காதீங்க, ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த வெட்டுற சீனோ அந்த சண்டை சீனோ இந்த முக்கியமான சீனோ எடுத்துட்டா இந்த கதையோட உண்மைத்தன்மை வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டோம் அப்படின்னா மேபி அந்த சீனை வச்சுருப்பாங்க, அதுக்கான ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து சென்சார் போர்டு வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். இல்லை யூஎன்ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னா 16 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. இதுதான் ஆக்சுவலாக அந்த சர்டிஃபிகேட் சைடில் இப்படி தான் இந்த சென்சார் போர்டு வந்து இப்படி தான் சர்டிஃபிகேட் கொடுத்து இதுதான் வந்து ஆக்சுவல் ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம ஜனநாயகனுக்கு வந்தோம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் 19ஆம் தேதி வந்து ஜனநாயகன் டீம் வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து படத்தை ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் படம்னு நினைக்கிறேன், ஒரு 1/2 மணி நேரம் வந்து விஜயனோட அந்த கடைசி இதுக்காக செலிப்ரேஷன் இது மாதிரி எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி போட்டிருக்காங்க போல். ஒரு 3 மணி நேரம் படமாக எடுத்துகிட்டு போய் சென்சார் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது மாதிரி படத்தில் நிறைய பேட் வச்சுருக்கு, ஒரு கெட்ட வார்த்தைகள் அது மாதிரி கொஞ்சம் இருக்குது, ஸோ ரத்த காட்சிகள் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு 21 சீன் நீங்கள் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 21 கட் பண்ணி எடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு யூஎன்ஏ போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. சரி, நம்ம ப்ரொடக்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, சரி நீங்கள் சொன்ன அந்த 21 வந்து கட் பண்ணிட்டு 24ஆம் தேதி கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கட் பண்ண சீன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க எடிட் பண்ணி மறுபடியும் போய் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸோ ஒரு ரிப்ளை எதுவுமே வரல. ஸோ என்னடா அது படம் 9ஆம் தேதி ரிலீஸ்னு சொல்லிட்டோம். ஆக்சுவலாக ஜனநாயகம் வந்து 1 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாங்க, அடுத்த பொங்கலுக்கு 9ஆம் தேதி வருது அப்படின்னு சொல்லி 1 வருஷம் முன்னாடி சொல்லிட்டாங்க. அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அவங்க பே பண்ணதாக இருக்கும், எல்லாமே அதை பேஸ் பண்ணியே பண்ணியிருப்பாங்க. டேட்டு வந்து நம்ம 9ஆம் தேதினு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க சைட்லேருந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து போய் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. இது மாதிரி எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல 24ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேஸ் போட்டிருக்காங்க கைஸ். ஸோ இதுக்கு வந்து சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக முதல்ல வந்து நீதிபதி கேட்குறாரு, இவங்க கேஸ் போட்டாருன்னு, நீங்கள் ஏன் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறீங்க, ஏன் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அதுக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க இது மாதிரி நம்ம 1 வருஷம் முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டோம் டேட்டு. ஸோ இந்த டேட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஓவர்சீஸில் எல்லா இடத்துலையுமே எல்லாம் பிஸ்னஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு 500 கோடி ரூபா அந்த படம் அதோட ப்ராஜெக்ட்டு. ஸோ எங்களுக்கு நாங்கள் கடைசி நேரத்தில் டேட்டு மாற்றுறதோ இல்லை ஏதோ பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு தான் பெரிய ஒரு நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு நீதிபதி என்ன பண்ணுறாரு, சென்சார் போர்டை பார்த்து கேட்குறாரு, அதான் அவங்க 24ஆம் தேதி வந்து கொடுத்துட்டாங்களாமே, நீங்கள் ஏன் இன்னும் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல, எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு சைடு வந்து அவர் கேட்குறாரு. அதுக்கு சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி நாங்கள் எல்லாம் வெரிஃபை பண்ணது உண்மைதான், இது மாதிரி 19ஆம் தேதி பண்ணோம், அவங்க மறுபடியும் வந்து எடிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து 24ஆம் தேதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஒருத்தர் வந்து கேஸ் கொடுத்துருந்தாரு, இது மாதிரி ஒரு சமூகத்தை ஒரு மதத்தை வந்து இந்த படம் இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு சீன் இருக்குது, அது வந்து ஒரு மதத்தையே இழிவுபடுத்துது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேஸ் கொடுத்துருந்தாரு.
அப்படின்னு சொல்லி சென்சார் போர்ட் சைடு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் சைடு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ இந்த மூவி வந்து யாருமே பார்க்கல, இது வந்து வெளியாக இருந்து யாருமே பார்க்க முடியாது. இப்போ அந்த சென்சார் போர்டில் வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எத்தனை பேர் அவங்க டீமில் இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேரால் மட்டும்தான் படம் பார்க்க முடியும். வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து யார் எப்படி கேஸ் கொடுப்பாங்க? இப்போ நான் பார்த்தா தானே தெரியும் என் சமூகத்தையோ என் மதத்தையோ அது வந்து ஒரு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அது யார் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கேட்குறாங்க. அது யார் அந்த கேஸ் கொடுத்தா அப்படின்றதே இவங்க வந்து அதை வந்து சொல்லலை இவங்க. ஸோ இது மாதிரி 2 சைடுமே காரசாரமான விவாதம் போயிட்டு இருந்துச்சு கைஸ். இது போனதுக்கப்புறம் இதை பார்த்த மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, 2 பேரும் இப்படி பேசியிருக்காங்க, நான் 9ஆம் தேதி தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ 9ஆம் தேதி தீர்ப்பு சொல்கிறேன்னு அவர் சொன்னனால இப்போ நம்மளோட படம் வந்து ஜனநாயகன் படம் 10ஆம் தேதி வந்து மேபி ரிலீஸ் ஆகிரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ அவர் தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் தான் இது என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே இது வந்து அடங்கியிருக்கு. ஸோ இப்போ வந்து சென்னையிலே நிறைய இடத்துல வந்து டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓவர்சீஸில் யூகே, யூஎஸ், யூரோப் கண்ட்ரீஸ்லலாமும் டிக்கெட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி வித்தே சேலே ஆயிடுச்சு. இது 17K 14K 45K அந்த அளவுக்கு இதாகிடுச்சு அப்படின்லாம் சொல்லி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து போஸ்ட் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம சென்னையிலேயுமே நிறைய இடத்துல வந்து டிக்கெட் சேல் ஆகிடுச்சு. ஸோ அது இல்லாமல் அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்களாம். ஸோ இப்போ வந்து இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ நான் வந்து சென்னையில் இருக்கேன், ஒரு படத்துக்கு இப்போ வெள்ளிக்கிழமை போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ரீஃபண்ட் பண்ணது எனக்கு பிரச்சனை இல்லை, கஷ்டப்பட்டு இப்போ அடுத்து மறுபடியும் சனிக்கிழமை எனக்கு டிக்கெட் கிடைக்குமே FDOS, அதுதான் பிரச்சனை. இதே மாதிரி இதே வேகத்தோட மறுபடியும் 2வது தடவை நீங்களாம் வந்து டிக்கெட் போட்டு FDOS உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்துறேன். ஸோ லக்கில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ இப்போ முதல்ல சனிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுமானே தெரில, என்னென்னு நம்ம பார்க்கலாம். விஜயநாக்கு வந்து இது வந்து ஒன்றும் வந்து புதுசு இல்லை. ஸோ ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, மெர்சல் படம் இதே மாதிரி 18ஆம் தேதி நினைக்கிறேன், 18, 19 ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வந்து இது மாதிரி சர்டிஃபிகேட்டே கிடச்சிது. ஸோ அது மாதிரி இது எப்படி 9ஆம் தேதினா 8ஆம் தேதி கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். கடைசியில் படம் தான் போஸ்ட்போன் ஆகிருக்கு. இது ஒன்றும் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கல. இது அடுத்த நாள் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமானு கன்ஃபார்ம் ஆன ஒன்றும் தெரில, இந்த தீர்ப்பு வச்சு தான் தெரியும். ஸோ திஸ் இஸ் த வீடியோ கைஸ். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது அடுத்து நம்ம தியேட்டர்லேருந்து பார்க்கலாம், அடுத்து ஒரு ரிவ்யூவாக போடலாம், எல்லாமே பார்க்கலாம். டாடா, பை பை.